ஒவ்வொரு கதைக்கும் ஒரு குரல் இருக்கிறது. அந்த குரல் திரையில் ஒலிக்க ஒரு மேடை தேவை. அந்த மேடைதான் ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோ. ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோ நடிப்பை ஒரு கலையாக மட்டுமல்ல, ஒரு பொறுப்பாக கற்றுக் கொடுக்கும் ஒரு பயிற்சி மேடை. இங்கு உருவாகும் நடிகர்கள் கேமரா முன் நிற்பதற்காக மட்டுமல்ல, ஒரு கதையை உணர்ந்து அதை உயிர்ப்பிக்கக்கூடிய கலைஞர்களாக வளர்க்கப்படுகிறார்கள். அந்த கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்த தொடங்கப்பட்டது ஒரு கதை சொல்லுங்க ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட். சீசன் 1 புதிய கதைகளுக்கான ஒரு மேடையாக அமைந்தது. சீசன் 2 அந்த மேடையை இன்னும் பெரிய கொண்டாட்டமாக மாற்றியது. ஒவ்வொரு சீசனிலும் புதிய கதைகள், புதிய முயற்சிகள், புதிய திறமைகள் இந்த பயணத்தை மேலும் வளர்த்து கொண்டே வந்தது. இப்போது அந்த பயணம் 3rd ரேஜிங் புல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இன்னும் ஒரு புதிய உயரத்தை அடைந்திருக்கிறது. ஒரு கதை சொல்லுங்க சீசன் 3 முன்னைய சீசன்களை விட அதிகமான படைப்புகளை பெற்றது. ஒரு குறும்படம் உருவாகும் பின்னணி தருணங்கள், அதாவது அந்த படங்களின் BTS மற்றும் மேக்கிங் மொமெண்ட்ஸ் இந்த முயற்சியின் உண்மையான உழைப்பை வெளிப்படுத்துகின்றன. இந்த படைப்புகளை மதிப்பீடு செய்ய திரைப்பட உலகைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட ஜூரி குழு. அவர்களில் முக்கியமாக நடிகரும் இயக்குனருமான அருவி மதன் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த அனைத்து முயற்சிகளுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தருணம். 3rd ரேஜிங் புல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு கதை சொல்லுங்க சீசன் 3 அவார்ட் செரிமனி மேடைக்கு செல்வோம். இங்கேதான் கதைகளும் முயற்சிகளும் வெற்றி கதைகளாக மாறுகின்றன. வணக்கம். எல்லாம் டீம், ப்ராஜெக்ட் டீமும் சரி, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. தேங்க்யூ சார். அருவி மதன் சார், டைரக்டர், ஆக்டர். அதை மீறி முக்கியமான விஷயம், எப்போவுமே யாராச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனா எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா அப்படி தான் சொல்லுவோம். அது மாதிரி எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு முக்கியமான ஒரு பர்சன். எங்களுக்கு நிறைய பேருக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப நல்ல மனுஷன். சில விஷயங்கள் அக்னாலேஜ் பண்ண ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ. எல்லோரும் வந்தவங்க, டீம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தவங்களுக்கு தேங்க்யூ. ரேஜிங் புல் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். 2007 ஆரம்பித்தோம். எதுக்கு ஆரம்பித்ததுன்னா, ஒரு கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஆக்டிங் பத்தில் இவ்வளோதானா, இதுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணணும், இதுக்கு மேலே கற்றுக்கணுங்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்மாக க்ரியேட் பண்ணது. பீச்சில், பெசநகர் பீச்சில் எவ்ரி சண்டே போயிட்டு ஒர்க் ஷாப் பண்ணுவோம். ஸ்கூலு, கிளாஸு இது மாதிரிலாம் யோசிச்சதே இல்லை. ஆக்டர்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுற ஒரு கான்செப்டுக்காக தான் எல்லாமே பண்ணது. அதுக்கப்புறம் படிப்படியாக அதுவாக ரேஜிங் புல் அழைச்சிட்டு போயிடுச்சு. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முதல்ல என்ன சேவ் பண்ணது ரேஜிங் புல்ங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மை ரன் பண்ணுறது ரேஜிங் புல்ங்கிற ஒரு டீமோ, ஒரு பர்சனோ, இல்லை ஒரு சின்ன ஒரு 4-5 பேர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸோ இல்லை, வாலண்டியர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து அதுக்கப்புறம் கோர் டீம் ஆனவங்க, அவங்கள வர சொல்கிறேன். ப்ளீஸ் வாலண்டியர்ஸ் வாங்க. ஏன்னா ரேஜிங் புல்ங்கிறது வந்துட்டு பெரிய ஃபேமிலி. இப்போ பிரகத்லாம் எங்கள் கேமராமேன்லாம் எங்கள் ஃபேமிலி ஆகிட்டாரு. அது மாதிரி பெரிய ஃபேமிலி. அதில் இவங்கெல்லாம் ஓஜி மெம்பர்ஸ்னு சொல்லலாம். இவங்க இல்லாமல் எந்த விஷயமே இங்கே பண்ண முடியாது. ஒரு எல்லாருமே அவங்களோட குரோத்துக்காகவும் சரி, மற்றவங்களோட குரோத்துக்காகவும் சரி, ஜென்யூனாக ஒர்க் பண்ணுற டீம் இது. அதனால் தேங்க்யூ. ஏன்னா இது மாதிரி டைமில் தான் சொல்லணும். தேங்க்யூ. இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னா, அந்த டைம்ல இருந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. ஒரு ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்கூல்லாம் இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, ஒரு கரெக்டான ஒரு ஹப் இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் ஆக்டர்ஸ் வந்துட்டு ஒரு கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க. கோர்ஸ் முடிச்சுட்டா ஆக்டர் ஆகிட முடியும், நல்லா ட்ரெயின் ஆகிட்டோம்னு அவசியம் இல்லை. ட்ரெயின் ஆகிட்டே இருக்கிறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆஸ் அன் ஆக்டராக ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா
அவங்க க்ரோ ஆகுறதுக்கும் சரி, ஆஸ் அன் ஆக்டராக ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும் சரி, டைரக்டர்ஸ் வந்துட்டு கரெக்டான. ஏன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷ்ணுவர்தன் சார் ஒரு இதில் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது அவர் தான் சொன்னார், ஆக்டர்ஸ்க்கு டைரக்டர் தேவையில்லப்பா, டைரக்டருக்கு தான் ஆக்டர் தேவை. ஏன்னா நல்ல ஆக்டர்ஸ் இல்லை, எல்லாரும் வராங்க, ஒரு ஆடிஷன் வச்சோன்னா 1000 பேர் வராங்க. நல்ல ஆக்டர்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல வந்துட்டு இவங்க இந்த கேரக்டருக்கு ஒர்க் அவுட் ஆவாங்களா இல்லையான்னு பாக்குறது மீறி இவங்க நடிப்பாங்களா இல்லையான்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க ட்ரெயின்ட் ஆக்டர்ஸா இருந்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷனுக்கு வந்தது வந்து விஷ்ணுவர்தன் டீம்ல இருந்து தான். ஆஹா கல்யாணம் டைரக்டர் கோகுல் கிருஷ்ணா தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணதான், இந்த பிளாட்ஃபார்முக்காக தான் மீது எல்லாமே, இந்த ஸ்கூலு எல்லா விஷயமே இந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுறது தான். இவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும் இவங்க டைரக்டர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒரு ஹப்பா இருக்கிறதுக்காகவும் தான். அதுல முக்கியமான விஷயம், ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க, நல்லா நடிக்கிறீங்க, நல்லா இருக்கிறாங்க, ஆனா ஆடிஷன் பண்ணி அழைச்சிட்டு போவானா, ஆனா அங்க அவங்களால முடியாது. அவங்களுக்கும் ஒரு லெவலுக்கு தான் வந்துட்டு சில விஷயங்கள் பண்ண முடியும். ப்ரொடியூசரோ மற்ற இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்களால ஜென்யூனா அவங்களுக்கு நினைக்கிற ஒரு ஆக்டர்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அது வெறும் ஆடிஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதுமே, நம்மளும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நம்மளும் படம் எடுக்கணும், நம்மளும் மற்ற டிபார்ட்மெண்ட், ஆக்டர் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மற்ற விஷயங்களையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது. பசங்கள்லாம் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க தனியாக ப்ரொடியூஸ் பண்ணி தனியாக டைரக்ட் பண்ணி எல்லாருமே இப்போ ஆஸ் அ டேரக்டரா, ஆஸ் அ ஆக்டரா, ஆஸ் அ டீமாக வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இதுக்கு அடுத்தபடியாக தான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் எல்லாம் வைக்கிறது. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு 5 படம் ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு ஜூரிஸ் எல்லாம். எல்லாருமே ஜட்ஜ் பண்ற போது ரொம்ப கஷ்டம், என்னங்க இது, ஏங்க எங்களை மாட்டி விடுறீங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எல்லா படமுமே நல்லா இருந்தது. அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாப். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். பெஸ்ட் ஃபிலிம் 1, 2, 3 இல்லாமல் பெஸ்ட் டைரக்டர்ஸ், பெஸ்ட் மியூசிக்கு, பெஸ்ட் எடிட்டர், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் ஆக்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கலாம். பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் and the nominees are Gautam Vasu Venkatesan for Enna Thavam Seidhanai, Karpaga Selvam for Neidal, Mithun Kalamegam for Avalaga Irundha, Dinesh Anthony for Vidugadai 2, Akhilesh A.R. for Frida, கற்பக செல்வம் நெய்தல்காக. Best Editor and the nominees are Vasant for Frida, Dinesh Kumar for Enna Thavam Seidhanai, Ganesh Babu for Avalaga Irundhar, Purna Chandar Muniyasamy for Neidal, Sudhir Yes for Vidugadai 2, கணேஷ் பாபு அவளாக இருந்தார். Best Cinematographer and the nominees are Rajesh Rio for Avalaga Irundhar, Prahat Muniyasamy for Vidugadai 2, சினிமாண்ண Prahat Muniyasamy அதுவா கொடுக்கும் for Neidal, Rajesh Rio for Frida, Prahat Muniyasamy for
என்ன தவம் செய்தனை. ராஜேஷ் ரியோ அவளாக இருந்தாள். Best Director on the nominees are பாலாஜி அவ்வளவுதான் சந்திரசேகர் மரியாதை. for அவளாக இதுக்கு இருந்தால், மேல பேசிட்டு இருக்க மாட்டேன். இதான் நம்ம கணேஷ் நாட்டோட first கண்ணகி colour. blood for ஓட colour. Freda, மண்ணோட கலர், மரத்தோட கலர். ஒருத்தன் 25 வயசுல வேலைக்கு போய் மதன் சம்பாதிச்சு ரங்கநாதன் 30 வயசுல நெய்தல். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு பார்த்துடணும். சூசைட் பண்ணிக்கிட்ட யார் சூசைட் பண்ணா? ஜானி for விடுகதை 2, நீதான். யார் சொன்னா? கண்ணன் டி for என்ன தவம் செய்தனை. பெஸ்ட் டைரக்டர் மதன் ரங்கநாதன். Best Actor and the nominees are அனாமிகா for என்ன தவம் செய்தனை, திலீபன் கே for நெய்தல் and விடுகதை 2, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? சுகந்தி நான் பிரியா டீ போடுறேன். வயசாயிடுச்சுன்னா for ஒரு என்னமா இப்போ? டீ, ஏன் வேலைக்கு வைக்கும் போதே அவனுக்கு தெரியாதா? ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பாலாஜி பண்ணதுக்கு உனக்கு எவ்வளவு சந்திரசேகர் அருவருப்பா இருக்கு? for அவளாக இருந்தால், டெய்லி நீ தானே பண்ணிட்டு இருக்க? மதன் ரங்கநாதன் for நெய்தல், இதுல வேடிக்கை பிரின்சி ஜார்ஜ் எங்க ரெண்டு for பேருக்குள்ள விடுகதை என்ன 2, சண்டைனே எனக்கு மறந்து போச்சு. மதன் ரங்கநாதன். ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் வின்னர் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஸ்டைலிஷாக, எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் ரேஜிங் புல்ல இருந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை சூப்பராக எடுத்திருந்தாரு. அதை மிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. அதனால ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். ஃப்ரேடா வந்துட்டு ஃப்ரீடா. பெஸ்ட் ஃபிலிம் அந்த nominees are இப்ப கூட நெய்தல், அஜித் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா நானே என் பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி தோணுது. அந்த நாய் பண்ண வேலைக்கு அவளாக அவனை நாலு அப்பா இருந்தால். படுத்து விட்டுட்டு போடா. ஏய், உனக்கு கொரியன் சீரிஸ் பிடிக்கும்லடி? என்ன தவம் செய்தனை, விடுகதை 2, ஃப்ரீடா ஒரு டீ. எங்க இருக்கீங்க? நேரமாச்சுல, இன்னும் வீட்டுக்கு வரலையா? பார்த்து பத்திரமா வாங்க. ஃபைனலாக பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் 3rd place. பெஸ்ட் ஃபிலிம் 3rd place and the winner is அவளாக இருந்தா. ஒரு 5 நிமிஷம் இந்த அவளாக மாதிரி பண்ணதுக்கு இருந்தால். உனக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கு? அப்ப இந்த பொண்ணுக்கு டெய்லி நீ தானே பண்ணிட்டு இருக்க? பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப இதமான ஒரு படம். 2nd place. பெஸ்ட் ஃபிலிம் 2nd place and the winner is என்ன தவம் செய்தனை. என்ன தவம் செய்தனை. சார் பெஸ்ட்
film of the season. And the winner is மறுபடியும் நெய்தல் தான். உங்க பேர் என்ன? நெய்தல். ஒரு டீம்ல எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சன், அந்த மாதிரியான ஒரு டீம். ஆனா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு வட்டத்துல அடைக்க முடியாது. அது டைரக்டருக்கு பெரிய பிரச்சனை. அதனால டைம் லிமிட் இது மாதிரி விஷயங்கள்னால வந்துட்டு நிறைய ப்ரைஸ் அவரோட ஷார்ட் ஃபிலிம்க்கு இல்லை. பட் ஆனால் அவர் எடுத்த படம் வந்துட்டு அப்படி அவாய்ட் பண்ண முடியாத படமா எடுத்துட்டார். அதனால ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் வின்னர். இவரோட அடுத்த படத்தை ஃபுல்லா ரேஜிங் புல் ப்ரொடியூஸ் பண்ண ஜானி. விடுகதை டு விடை. சீசன் 1, சீசன் 2, சீசன் 3. ஒவ்வொரு சீசனிலும் இந்த பயணம் இன்னும் பெரியதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த சீசனில் இன்னும் தரமான கதைகளும் புதிய திறமைகளும் உங்களிடம் வரும். அதுவரை ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோவுக்கு உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். எங்கள் நடிப்பு பயிற்சியில் சேர்வதற்காக திரையில் குறியிடப்பட்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இப்படியான குறும்படங்கள் மற்றும் படைப்புகளை பார்க்க எங்கள் யூடியூப் சேனல் ஷூட் த கேட்டை தொடர்ந்து பாருங்கள். Raging Bull Actor Studio. Your story begins here.